இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் இரு நாடுகளும் முழு பலத்துடன் மோதினால் என்ன விளைவுகள் ஏற்படும்? இரு நாடுகளின் ஆயுத பலம் என்ன? எமது முதன்மை செய்தியாளர் பிரவீன்குமார் வழங்கும் விவரங்களை கேட்கலாம். பிரவீன்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். இஸ்ரேல் ஈரான் இடையிலான போர் என்பது உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது. இரண்டு நாடுகளும் முழு பலத்துடன் மோதுவதற்கான ஆயத்த பணிகள்லாம் நடைபெற்று வருகின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் நாங்கள் வெற்றி நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று சொல்கிறார்கள். மறுபுறம் ஈரானை பொறுத்தவரையில் என்ன நடந்தாலும் நாங்கள் மாட்டோம், இதுவரையிலும் இஸ்ரேல் காணாத ஒரு மிகப்பெரிய பேரழிவை நாங்கள் இஸ்ரேலுக்கு கொடுப்போம் என்று சூளுரைத்து வருகிறார்கள். இப்படியாக இரண்டு நாடுகளும் முழு பலத்துடன் மோதினால் என்ன தாக்கம் ஏற்படும், இரண்டு நாடுகளுடைய ஆயுத பலம் என்ன என்பது பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். வான்வழி தாக்குதல் என்பது இந்த யுத்தத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கு அதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரானை பொறுத்தவரையில் பரப்பளவு 21,937 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது இஸ்ரேல். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் 16.48 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டதாக இருக்கின்றது. அப்படி பார்த்தோம் என்றால் இஸ்ரேலை விட ஈரான் மிகப்பெரிய நாடாக இருக்கின்றது பரப்பளவில். அடுத்தது மொத்த மக்கள் தொகை பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் நாட்டில் 90.43 லட்சம் பேர் வசிக்கிறார்கள். ஈரான் நாட்டில் 8.75 கோடி பேர் வசிக்கிறார்கள். அப்படி என்றால் பரப்பளவு மட்டுமல்லாமல் மக்கள் தொகையிலும் இஸ்ரேலை விட ஈரான் தான் கை ஓங்கியிருக்கின்றது. அடுத்து ராணுவ வீரர்கள், நாட்டை காக்கக்கூடிய ராணுவ வீரர்களை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் நாட்டில் 1.70 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஈரான் நாட்டில் 6.10 லட்சம் ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். ஆக ராணுவ வீரர்களை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலை விட ஈரான் அதிக ராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள். விமானப்படையை பொறுத்தவரையிலும் இஸ்ரேலிடம் 612 இருக்கின்றது, ஈரானிடம் 551 உள்ளது. அப்படி பார்த்தோம் என்றால் விமானப்படையில் இஸ்ரேல் கை ஓங்கியிருக்கிறது இதன் மூலமாக பார்க்க முடிகிறது. போர் விமானங்கள் பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் நாட்டில் 241 போர் விமானங்கள் இருக்கின்றது. ஈரான் நாட்டிலும் 186 போர் விமானங்கள் உள்ளது. ஆக போர் விமானங்கள் பொறுத்தவரையில் இஸ்ரேலின் கை ஓங்கி இருக்கின்றது. அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பீரங்கிகள். இஸ்ரேல் நாட்டிலும் 1996 பீரங்கிகள் உள்ளது. ஈரான் நாட்டிலும் 1370 பீரங்கிகள் இருக்கின்றது. ராக்கெட் லான்ச்சர் ஒவ்வொரு போரிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த ராக்கெட் லான்ச்சர். ராக்கெட் லான்ச்சரை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் நாட்டிலும் 150, ஈரான் நாட்டிலும் 775 உள்ளது. போர்க்கப்பல்கள் பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் நாட்டில் 67 போர்க்கப்பல்கள் உள்ளது. ஈரான் நாட்டிலும் 101 போர்க்கப்பல்கள் இருக்கின்றது. அப்படி ஈரான் நாட்டிலும் அதிக போர்க்கப்பல்கள் இஸ்ரேலை விட இருக்கின்றது. நீர்மூழ்கி கப்பல்கள் பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் நாட்டில் 5 மற்றும் ஈரான் நாட்டில் 19 இப்படி என்று உள்ளது. ஏவுகணை பொறுத்தவரையில் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது ஒவ்வொரு பொருளும். ஏவுகணை பொறுத்தவரையிலும் ஜெரிகோ ஏவுகணை இஸ்ரேல் நாட்டிலும் உள்ளது. அந்த ஏவுகணை பொறுத்தவரையிலும் இலக்கை 5000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இலக்கை கூட தாக்கக்கூடிய வல்லமை கொண்டதாக அந்த ஏவுகணை இஸ்ரேல் நாட்டிலும் உள்ளது. ஈரான் நாட்டை பொறுத்தவரையில் சஹாப் மற்றும் ஃபேட்டா என்ற ஏவுகணை இருக்கின்றது. இது 2000 கிலோமீட்டர். இஸ்ரேல் நாட்டிலும் 5000 கிலோமீட்டர் தூரமுள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணையும், ஈரான் நாட்டிலும் 2000 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய ஏவுகணையும் இருக்கின்றது. வான் பாதுகாப்பு கவசம் என்பது ஒவ்வொரு நாட்டுக்கும் தற்போதைய காலகட்டத்தில் மிக முக்கிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அந்த வகையில் வான் பாதுகாப்பு கவசம் சமீபத்தில் கூட இந்தியா பாகிஸ்தான் போரின் போது கூட இந்தியாவிடம் இருக்கக்கூடிய S-400 ஆகாஷ் போன்ற வான் பாதுகாப்பு கவசம் என்பது நம்முடைய நாட்டை பாதுகாப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் வான் பாதுகாப்பு கவசத்தை பொறுத்தவரை இஸ்ரேல் நாட்டிடம் அயர்ன் டோம் மற்றும் ஏரோ டெவிஸ்லிங் என்ற வான் பாதுகாப்பு கவசம் இருக்கின்றது. ஈரான் நாட்டிடம் பேவர் மற்றும் ராட் ஆகிய வான் பாதுகாப்பு கவசங்கள் இருக்கின்றது. அடுத்ததாக உலக அளவில் இராணுவ பலம். உலக அளவில் பட்டியலிட்டால் ஒவ்வொரு நாட்டினுடைய இராணுவ பலத்தை ஒட்டுமொத்தமாக உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளை பட்டியலிட்டால் அந்த பட்டியலில் 15வது இடத்தில் இஸ்ரேல் நாடும், 16வது இடத்தில் ஈரானும் உள்ளது. ஒருபடி ஈரானை விட இஸ்ரேல் முன்னேறி இருக்கின்றது இராணுவ பலத்தில். உலக அளவில் இராணுவ பலத்தை பொறுத்தவரையிலும் இராணுவ பட்ஜெட் ஒவ்வொரு ஆண்டும் எந்தெந்த இரண்டு நாடுகளும் ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்குகிறார்கள் என்று பார்த்தால் இஸ்ரேல் நாட்டை பொறுத்தவரையிலும் 1.21 லட்சம் கோடி இராணுவ ஒவ்வொரு ஆண்டும் ஒதுக்குகிறார்கள். ஆனால் ஈரான் நாட்டிலும் 2.5 லட்சம் கோடி ஒவ்வொரு ஆண்டும் இராணுவத்துக்காக ஒதுக்குகிறார்கள். இராணுவத்துக்காக ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டில் இஸ்ரேலை விட ஈரான் அதிகமாக ஒதுக்குகிறார்கள் நாம் பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இஸ்ரேல் ஈரான் நாட்டில் காணப்படுகிறது. ஒவ்வொரு நாடும் போர் வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த நாட்டை எதன் அடிப்படையில் பார்ப்போம் என்றால் அந்த நாட்டினுடைய கட்டமைப்பு, அதே போன்று அந்த நாட்டினுடைய ஆயுதம், இராணுவ பலம் வைத்துதான் கணக்கிடுவோம். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய இரண்டு நாடுகளும் இராணுவ பலம் மற்றும் கட்டமைப்பில் இரண்டும் ஒன்றுக்கொன்று ஓரளவு இணையாக இருப்பதுதான் இது காண்பிக்கின்றது.
இப்படிப்பட்ட இரண்டு நாடுகளும் முழு பலத்துடன் மோதினால் விளைவு என்பது மிகப்பெரிய விளைவாக, மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போது அனைவருக்கும் எழக்கூடிய கேள்வி என்னவென்றால், இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடைப்பட்ட தூரம், பொதுவாக ஒரு போர் நடக்கிறது என்றால் அண்டை நாடுகள் தான் போர் என்பது அதிகமாக இருக்கும். அண்டை நாட்டுடன் தான் சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தான் இடையான அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதே போன்று தொடர்ந்து வரக்கூடிய இந்த வடகொரியா தென்கொரியா பிரச்சனையாக இருக்கட்டும், உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையாக இருக்கட்டும், இது போன்று எல்லா நாடுகளும், அதே போன்று இஸ்ரேல் பாலஸ்தீன் அதாவது காசா, அந்த இரு நாடுகளுக்கு இடையான அந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் பொறுத்தவரையில் அண்டை நாட்டுடன் தான் நடக்கும். ஆனால் அதற்கு அப்படியே மாறாக இஸ்ரேல் ஈரான் இடைப்பட்ட அந்த தூரம் என்பது கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் கொண்டதாக இருக்கின்றது. 1700 கிலோமீட்டர் தூரங்களை கடந்து இந்த இரண்டு நாடுகளும் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள். அதில் மிக முக்கியமாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய நாடுகள் பொறுத்தவரையில் சிரியா, ஜோர்டான், ஈராக், லெபனான் ஆகிய 4 நாடுகளை கடந்து இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. இது நாம் மேப் மூலமாக கூட பார்க்கலாம். இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட அந்த தூரம், அதே போன்று இரண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகள், அதாவது நாம் பார்த்து கொண்டிருக்கூடிய இஸ்ரேல் நாடு இங்கு உள்ளது, அதே போன்று ஈரான் நாடு இங்கு உள்ளது. இந்த இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்பது கிட்டத்தட்ட 1700 கிலோமீட்டர் தூரமாக இருக்கின்றது. அதில் மிக முக்கியமாக இரண்டு நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே கூறியது போல லெபனான், சிரியா, ஈராக், ஜோர்டான், இந்த 4 நாடுகளை கடந்துதான் இந்த இரண்டு நாடுகளும் மோதிக்கொள்கிறார்கள். அதன் காரணமாக தான் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட பிரச்சனை என்பது உலகளாவிய மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது. அண்டை நாடுகளோடு மோதக்கூடிய சமயம் ஏற்பட்டால் மற்ற நாடுகள் தூரமாக இருப்பார்கள். ஆனால் இந்த இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட தூரத்தில் இந்த 4 நாடுகள் இருக்கக்கூடிய காரணத்தால் இந்த போர், இந்த பிரச்சனை என்பது உலகளாவிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டு வருகின்றது. இப்படியாக இரண்டு நாடுகளும் முழு பலத்துடன் மோதினால் அது 3ஆம் உலகப் போருக்கு வித்திடும் என்பதிலும் மாற்று கருத்து இல்லை என்றுதான் சொல்கிறார்கள். என்றால் இஸ்ரேலை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஈரானை பொறுத்தவரையிலும் அவர்களுக்கு சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய ஆதரவு இருப்பதாக கூட சொல்லப்படுது. ஆனால் சீனாவை பொறுத்தவரையில் தற்போது வரை வெளிப்படையாக எதுவும் அறிவிக்கவில்லை. இதிலும் மிக முக்கியமாக வான் தாக்குதலுக்கு ஏன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்றால், தரைவழி தாக்குதல் என்பது சாத்தியமற்றது, கடற்வழி தாக்குதல் என்பது சாத்தியமற்றது. என்றால் இரண்டு நாடுகள் மோதிக்கொள்ள வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு என்பது வான் தாக்குதல் மட்டும்தான். அதன் அடிப்படையில் தான் இரண்டு நாடுகளும் வான் தாக்குதல், வான்வழியான தாக்குதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பொதுவாக இந்த ஈரானை பொறுத்தவரையில் ஏற்கனவே நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, ஈராக் இடைப்பட்ட அந்த போர் ஏற்படும்போது கூட பல ஆண்டுகள் கடந்தது அந்த போர். அதில் ஈராக் பின்வாங்கியது. என்றால் கட்டமைப்பில் இயற்கையாகவே ஈரானுடைய அமைப்பு பொறுத்தவரையிலும் உயர்ந்த மலைகள் மற்றும் மிகப்பெரிய பாலைவனங்கள் இருக்கக்கூடிய காரணத்தால் அந்த நாட்டுக்கு இயற்கையாக ஒரு பாதுகாப்பாக இருக்கின்றது. அதை தாண்டி தரைவழி தாக்குதல் என்பது சாத்தியமற்றது ஒன்று. இன்னொன்று, இத்தனை நாடுகள் லெபனான், சிரியா, ஜோர்டான், ஈராக் ஆகிய 4 நாடுகளையும் பல்வேறு இடங்களையும் கடந்து வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக மிக குறைவு. இதன் காரணமாக தான் வான் தாக்குதல் என்பது இந்த போரில் பிரதானமாக காணப்படுகிறது. இப்படியாக இந்த போர் என்பது, இஸ்ரேல் ஈரான் போர் என்பது இன்னும் வருகின்ற நாட்களில் ஒரு மிக தீவிர போராக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றது. என்றால் ஏற்கனவே நாம் தொடக்கத்தில் கூறியது போல இஸ்ரேல் நாங்கள் வெற்றி நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள். அதே போன்று ஈரானை பொறுத்தவரையிலும் நாங்கள் இஸ்ரேல் இதுவரை காணாத ஒரு மிகப்பெரிய பேரடியை கொடுப்போம் என்று சொல்லி வருகிறார்கள். ஒரு நாட்டினுடைய தலைநகரம் என்பது ஒரு மனிதனுக்கு தலை போன்றது. அந்த நாட்டினுடைய உச்சபட்ச பாதுகாப்பு கொண்ட ஒரு இடமாக ஒவ்வொரு நாட்டின் தலைநகரும் இருக்கும். அப்படிப்பட்ட தலைநகரங்கள், ஈரானுடைய தலைநகர் டெஹ்ரானிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதிலும் இஸ்ரேலுடைய தலைநகரிலும் தாக்குதல், டெல் அவிவ் நகரிலும் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இரண்டு நாட்டினுடைய தலைநகரங்களும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கூடிய காரணத்தால் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இரண்டு நாடுகளும் முழு பலத்துடன் மோதலுக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். இன்னும் சில நாட்களில் இந்த மோதல் என்பது தீவிரமாகும். இது தீவிரமாகினால் யாருக்கு பாதிப்பு, யார் அதில் ஜெயிப்பார்கள் என்பதையும் தாண்டி ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கும் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை.